அவ எங்க போயிருந்த? நான் வந்து பாக்கேன், கதவெல்லாம் திறந்து கிடந்தது, வீட்லயும் ஒரு ஆள் இல்ல. நான் இந்த சுதாகர கூப்பிடுறதுக்காண்டி ஸ்கூலுக்கு போயிருந்தேன். சுரேஷ் பையன் வீட்ல தான் இருந்தான், சீக்கிரம் வந்துட்டேன்னு. அவன் என்ன காணுமோ? நல்லா இருந்தா அவனை நம்பி நீ வீட திறந்து போட்டு போனியாக்கும். அவனும் திறந்து போட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். இங்க வேலை பேரா நீங்க வா. நல்லா படிக்கியாளா? எப்படி வீட்ல எல்லாம் சொல்லி கொடுக்கியாமா அந்த பையனுக்கு? ஆமாத்தி, சொல்லி கொடுக்க தான் செய்தேன். ஆனா ரொம்ப படிக்க வைக்கலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா எழுததான் சொல்லுதாங்க. அவன் அதை பார்த்து எழுதுதான். சில இது எழுத மாட்டிக்க, அவன் கையை பிடிச்சி எழுதி விடுவேன். சாப்பிடுதானா? எப்படிமா இப்படி எலும்பு போல இருக்கான்? அந்த ரெண்டு பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு. அதான் பார்த்தேன், இன்னும் ஒன்னும் சொல்லலையேன்னு. சாப்பிடுதான் தே, சாப்பிடுதான். என்ன செய்ய சொல்லுதிய? அவன் நினைச்சதுதான் அவன் சாப்பிடுதான். பிள்ளைல அப்படிதாம இருக்கும். நீதான் ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேரம் சோற போட்டு ஊட்டு. சரி தே, சரி. நாளா என் பிள்ளைக்கு இவன மாதிரி இருக்கும்போது 2 தட்டு போட்டு ஊட்டிடுவேன் தெரியுமா? ஏத்தே, நானும் சோறு தான் ஊட்டுதே. நீங்க எப்படி 2 தட்டு போட்டு ஊட்டுனீங்க? தட்டலாமா தின்னாரு இவரு சின்ன வயசுல? ஏமா தட்டுனா 2 தட்டு இல்லம்மா, 2 தட்டு நிறைய சோறு போட்டு ஊட்டிடுவேன்னு சொல்ல வந்தேன். அடடே, சரி சரி. வெளியில கூடையில கப்பக்கிழங்கு வச்சிருந்தானே பாத்தியா? ஆமா ஆமா, வெளியில இருந்ததே கூடையில பார்த்தேன் தே. நீங்க தான் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களோ? ஆமாமா ஆமா, நான் தான் கொண்டு வந்தேன். மண்ணா இருக்குன்னு வெளியில வச்சேன். அங்க மைனி வீட்டுல வாங்கினாவோ நிறையா. நான் அவளுக்கு பாதியை நல்லா அவிச்சு நல்லா உரிச்சு வச்சுட்டு வந்தேன். என் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கப்பக்கிழங்கு அவிச்சு தாளிச்சு மீன் குழம்பு வச்சேன்னு வையன். அவன் விரும்பி திம்பான். அவனுக்கு அப்பப்ப கொஞ்சம் அவிச்சு கொடுத்துருனே. ஆட்டத்தையே அவிச்சு கொடுக்கேன். ஏமா என்ன கப்பக்கிழங்கு தூக்கிட்டு வந்தியாக்கும்? ஆமால, தூக்கிட்டு வந்தேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். அது சரிம்மா, அது வீட்டாவுல இருக்கும். எனக்கு முதல்ல போனை போட்டு சொன்னேன்னா நான் வண்டியில கூப்பிட வந்திருப்போம்ல. மெனக்கிட்டு அதை சமந்துக்கிட்டு வந்தியாக்கு இம்புட்டு தூரம். ஐயோ, நீங்க உங்க அம்மா 2 கிலோ கொண்டு வந்துட்டாவோ நினைச்சீங்களோ? வெளியில 2 கிழங்கு தான் இருக்கு. இன்னத்து 2 கிழங்கு தானே கொண்டு வந்தீங்க? ஆமால, ஆமா 2 கிழங்கு தான் கொண்டு வந்தேன். 2 கிழங்குனாலும் வெயிட் அவ்வளமா இருக்கும். எப்பா, ரொம்ப தான் ஓவர். 2 பேரும் பாச மலைய பார்த்தா எனக்கு தாங்க தான் முடியல. சுதா எங்கம்மா போனா? பேத்தி அவளை ஆள காணும். அவ எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு நாத்தே. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவா காலேஜ்ல இருந்து. சரி சரி, இந்த வருஷம் அவளுக்கு கடைசி வருஷம் தானே? ஆமாத்தே, ஆமா இந்த வருஷம் கடைசி வருஷம் தான் அவளுக்கு. அடுத்து என்ன செய்யலான் இருக்கா? ஏசாம கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? அது என்னத்தி சின்ன பிள்ளை, இப்பமே கல்யாணம் முடிச்சு அது என்ன செய்ய போகுது? அவ இருக்கும்போது வைக்கும்போது பேசுறதியா? அவ உங்ககிட்ட சண்டைக்கு கொத்து கொத்துன்னு வந்துருவா. அவ இது படிச்சு முடிச்சு மேல் படிப்பு ஏதோ 2 வருஷம் படிக்க போறாளா. அதையும் படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கெல்லாம் போய் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்தையே பாப்புன்னு இருக்கா. நீங்க இத பத்தி அவட்டைக்கு விட்டு கேட்டுக்கிட்டு பேராதியா? அவ கோவப்படுவாத்தே. நல்ல கதையாவலாம் இருக்கு. எனக்கெல்லாம் அவ வயசா இருக்கும்போது என் மகன் பிறந்துட்டான் தெரியுமா? அந்த கிழவியும் பொறுமையை ரொம்ப சோதிக்க தாங்க முடியல எனக்கு. ஏமா சும்மா இருமா, நான் அதான் சொல்லுதம்ல. நான் யோசிச்சு சொல்லுதேன்னு. இப்ப இத பத்திலாம் எதுவும் பேசாத, பேசாம இரு. இந்த பையன் உன்னை ஏன் வாய மூடதான் பாப்பா மாச்சி. நான் கட்டையில போறதுக்குள்ள ஏன் பேத்தி பேரன் கல்யாணத்தெல்லாம் பாத்துருவோன்னு பார்த்தா நீங்கெல்லாம் இந்த வாரத்துக்கு வாரிய. உன இந்த டைலாக் சொல்லிடுறது, கட்டையில போறேன் கட்டையில போறேன்னு. அது போறதுக்குள்ள நான் தான் போய் சேர்ந்துருவோம் போல இந்த உலகத்தை விட்டு. ஏட்டி போய் டீ கீ போட்டுட்டே அம்மாக்கு. இந்த போட்டு வரேன். எத்த டீ போடவா காபி போடவா? என்னத்தை போட்டாலும் வெண்ணி தண்ணி போலதான் இருக்க போகுது. போய் போடுமா என்னத்தையாது. பாரு, கிழவிக்கு வெண்ணி தண்ணி மாதிரி இருக்குமா? பேசாம உப்பள்ளி போட்டு களை கொடுத்துருமா? வேண்டாம், அது வேற. இந்த மனுஷன் வேற வீட்டுல இருக்காரு. இல்லாத நாள் என்னைக்காவது உப்பு போட்டு கலந்து கொடுத்துடணும் காப்பியில. கிழவி கிழவி, எனக்கு ஒரு டவுட். சொல்லுல பேராண்டி, என்ன டவுட் உனக்கு? இல்ல, எப்ப பாரு கட்டையில போக போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே. எப்பதான் கட்டையில போவே? நான் வேணா உனக்கு கட்டை எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு போறியா? ஏல
அவன் கிடக்காம அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க போல உள்ள போல. ஆச்சிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. ஆச்சி இன்னும் நம்ம கூட 100 வருஷம் இருப்பாவோ. கட்டையில எல்லாம் ஒன்னும் போக மாட்டாவோ. நீ முதல்ல அந்த பையன் முன்னாடி இப்படிலாம் பேசாதம்மா. அதான் அந்த பையன் இப்படி கேட்காம பாரு. போல உள்ள போய் விளையாடு போ, விளையாட்டு ஜமாச்சி. நான் இப்ப என்னத்த கேட்டுட்டேன்? இந்த கிழவி அடிக்கடி சொல்லதான் கேட்டேன். இதுக்கு நம்ம மேல கோவப்படுதாவோ? இப்ப உள்ள பிள்ளைகள் முன்னாடில ஒண்ணு பேச முடியாது பாத்தியால? என்னெல்லாம் கேட்கான அந்த பையன் அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் போல. பாரு, கட்டை எடுத்துட்டு வரவா, எப்ப போறேன்னு கேட்கான் அந்த பையன். அவன் கிடக்காம நீ கொஞ்சம் செத்த நேரம் படுமா போ. ஆமால, குறுக்கலா வளையுது. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கையாப்பா. அவளை காப்பி கொண்டு வர சொல்லு ரூமுக்கு. கொண்டு வருவாம்மா. அதெல்லாம் நீ போய் படு போ. நீலாம்பரியக்கா, வாமா தங்கச்சி, வா வா உள்ள வா. ஆமாண்ணே, இந்த அக்கா இல்லையா? இப்பதான் இந்த பையில ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்தா. கிச்சன்ல தான் நிக்கா. என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு தண்ணி வரும்ல, அதான் குடம் போட போறேன். அதான் இந்த அக்காவே ஒரு சத்தம் கொடுத்துட்டு போகும்னு வந்தேன். ஆமாம்மா, இன்னைக்கு தண்ணி வேற வரும்லன்னு நானும் மறந்தே போயிட்டேன். எனக்கும் அங்க வேலை இருக்கு. கடையை திறந்து அப்போ தண்ணி போட்டு வைக்கணும். டீ கடையில வந்துட்டோமா தண்ணி? இல்லனே, வரல. அதான் முன்னாடியே குடத்தை போட்டு வச்சோன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதான் இந்த அக்காவே ஒரு சத்தம் கொடுத்துட்டு போவோன்னு பார்த்தேன். உள்ளதாமா நிக்கா. இரு நான் போய் கூப்பிடுதேன். நீலாம்பரி, எட்டிங்கிரு, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கா பாரு. கடைச்சாவி எங்க இருக்கு? அதை எடுத்துதான் நானும் ஒரு எட்டு கடைக்கு போயிட்டு வரேன். வா, என்னடி குடமும் கையுமா வந்திருக்க? ஏக்க, இன்னும் மறந்துட்டியா? இன்னைக்கு தண்ணி வரும்ல, நான் அதான் குடம் போட போறேன். அங்கதான் போகும்போது உங்களையும் ஒரு சத்தம் கொடுத்துட்டு போகும்னு பார்த்தேன். வாரீங்களா நீங்களும்? எவ்வளவு மறந்தே போயிட்ட பாரு. இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது தண்ணி வந்து? இன்னையோட 6 நாள் ஆகுது. மேல தெருல ஆல்ரெடி காலையில விட்டுட்டான். சாயந்தரம் நம்மளுக்கு தான் விடுவான். அதான் இப்பமே குடத்தை போட்டு வைக்கலான்னு தான் போறேன். வாரீங்களா அப்ப நீங்களும்? இந்த சின்ன பையில இப்பதான் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். பத்தாவதுக்கு எங்க அத்தை வேற வந்து படுத்திருக்க. வேலை கிடக்கு, காபி போடணும், நைட்டு சமையலுக்கு வேற எல்லாம் எடுத்து வைக்கணும். இப்ப என்ன செய்வேனா? அப்படியா, அவங்க அத்தை வந்திருக்கோ? ஆமாட்டி, ஆமா வந்து படுத்து கிடக்கு. உள்ளதான் இருக்கு. ஏக்க, அப்ப ஒண்ணு செய்வோம். நீங்க குடத்தை ஏண்ட தாங்க. நான் என் குடத்துக்கு எடுத்து உங்க குடத்தையும் வரிசையில போடுதேன். நீங்க அப்புறமா தண்ணி வந்ததுக்கு அப்புறம் வாங்க. சரிடி, நான் அப்ப குடத்தை எடுத்துட்டு வரேன். நீ ஒத்தியிலேயே போறாங்க? இல்லக்கா, இல்ல, போகும்போது பிளாக்கையும் கூட்டிட்டு போகணும். ஆட்டு இரு, குடம் எடுத்துட்டு வரேன். ஏக்க, ஒரு குடம் போதுமா? இப்போதைக்கு இதை கொண்டு போய் வையிட்டு தண்ணி வந்துச்சுன்னா நான் வந்து எடுத்து திரும்ப மாத்தி ஊத்திக்கிடுவேன். நான் எடுத்துட்டு வாரேன் இன்னொரு குடம் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆட்டுக்கா, கொண்டாங்க அப்போ. ஏட்டி, நீ ஒரு குடம் தான் வச்சிருக்க, உனக்கு ஒரு குடம் போதுமா? இல்லக்கா, வீட்டுல எல்லாம் கழுவி பறக்கி வச்சிருக்கேன். தண்ணி வந்துட்டுனா என் மவனை போனு போட்டு கூப்பிடணும். அவன் எடுத்துட்டு வரேன் இருக்கான். அப்படி சைக்கிள்ல வச்சு கொண்டு போய் ஊத்திட்டு வந்துருவான். என் வீட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு பாத்தியலா, அதான் கைக்கு மட்டும் இப்போ ஒரு குடம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, நான் இந்த கொஞ்சம் வேலை கிடக்க, அதை முடிச்சிட்டு நானும் வந்துருதேன்னு. ஏட்டி பிளாக்கி, வெளியில வா ஏட்டி. வாசல் நின்னு என்ன கத்திக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளதான் வாயேன். ஏட்டி, உன் வீட்டுக்குள்ள வந்தா உன் மாமியா இருப்பா. அவ அப்படி இந்த ரத்த காட்டேரி உட்கார்ந்துருக்கு தெரியுமா, மண்டையை விரிச்சு போட்டு அதே மாதிரி சோப்பால உட்கார்ந்துருப்பா. அதை எதுக்கு அதை பாப்பானே, அதுட்ட வாய் கொடுப்பானே, அதான் உன்னையே கூப்பிட்டேன். சரி வாரியாட்டி தண்ணிக்கு. ஏங்க அப்பா, எப்பமாவது பாக்குது உனக்கே இப்படி இருக்குன்னா டீலி அது முகரைய பாக்குது எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அது உன் தலையெழுத்து, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சரி வாரியா வரலையா சொல்லு, நான் போறேன் தண்ணிக்கு. வார இரு, குடத்தை எடுத்துட்டு வாரேன். இன்னைக்கு தண்ணி வருமா? நல்ல தண்ணி. அந்த உணர் இல்ல பாரு, நல்ல வேலை கூப்பிட்ட. இருட்டி, நான் போய் இந்த நீலமரியா காட்டியே ஒரு சத்தம் கொடுத்துட்டு வாரேன். அதெல்லாம் நாங்க கூப்பிட்டாச்சு. அங்க அவ வீட்லயே அவ மாமியா வந்து உட்கார்ந்துருக்கான். அவ நீ இந்த குடத்தை கொண்டு போய் வை, கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன்னாவோ. அவ வீட்டுக்கு முதலே போய் அவட்ட குடம் வாங்கிட்டு தான் நான் ஒன்னு கூப்பிடலான்னு வந்தேன். வா போவும். ஏட்டி, தண்ணி தான் வரல, இல்ல சும்மா குடத்தை தானே போட போற. என் குடத்தையும் வாங்கிட்டு போட்டு இந்த அக்கா குடத்தை மட்டும் வாங்கிட்டு போற பாத்தியா? என் குடத்தையும் வாங்கிட்டு போய் அங்க வரிசையில போடு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா?
பரவாயில்லையா? அந்த அக்கா ஐயோ பாவும் 3 பிள்ளையில வச்சுக்கிட்டு பச்சை பிள்ளைய வச்சுட்டு சங்கடப்படுதேன்னு கொண்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என்ன செய்து இப்ப வந்து குடத்தை வைக்கிறதுக்கு மேடை அப்படி என்னத்தை வீட்டுல வெட்டி முறிக்கலாம்? ஒண்ணும் இல்ல, இந்த நாடகம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அடே இவ உட்காந்து வலிக்காம நாடகம் பாப்பாவலாம். நான் குடத்தை கொண்டு போய் போடணுமா? மண்டைய பத்திர நீ நாடகத்தையே பாருப்போ. நீ தண்ணி எல்லாம் ஒண்ணும் பிடிக்க வேண்டாம் போதுமா? போமா போய் நாடகத்தை பாருப்போ. சீ, இந்த லட்டு ரொம்ப தாமா பண்ணுவா. இரு இரு எடுத்துட்டு வாரேன், குடத்தை போய் போடும். அது வேற தண்ணி பிடிக்கலன்னா அதுக்கு வேற எங்க அத்தை கொய்யா முயம்பா. இரு நான் போய் எடுத்துட்டு வந்துருக்கேன், ஒரு நிமிஷம் நின்னுட்டி. சீக்கிரம் வா, இல்லைன்னா பெய்கிட்டே இருப்பேன். பாட்டி பாட்டி வா போவோம், குடத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். போற வழியில இந்த கோமதி அக்கா அவ எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போமா தண்ணி வரும்னு. அவளுக்கு ஞாபகம் இருக்கா என்னமோ? ஒரு கழுதியும் தேவையில்லட்டி வாய முடிக்கிட்டு வா. அரமலாம போய் வப்பு. எல்லாம் அவளும் வந்தாலும்னா அங்க தண்ணிக்கு ஒரே சண்டைக்காடு போட்டுட்டு இருப்பாள் போவா. வா நம்ம போய் முதல்ல அரமலாம வப்பு. சீக்கிரம் வந்துச்சுன்னா நம்ம கூட 2 குடம் பிடிச்சுக்கிடலாம்ல. சத்தம் கட்டாம வா. அதுவும் சரிதானே. இந்த தண்ணி பிடிக்கும் போது இந்த சண்டை பெரும் சண்டையாளா இருக்கும். ஏட்டி நான் சாப்பிடாம வேற வாரனே. போய் கொஞ்சம் 4 வாய் அள்ளி போட்டுட்டு வந்துட்டுமா? பின்ன அங்க போய் தெம்ப சண்டை போடணும்ல. வேண்டாம் வேண்டாம், நான் தான் இருக்கம்ல. எவ வாரான்னு பாக்க. இன்னைக்கு போய் முதல்ல நம்ம குடத்தை வச்சு பிடிக்கணும். எவ வந்தாலும் தூக்கி தூர விசிறுவேன்ட்டி நான் இருக்க கோவத்துக்கு. வா வா போய் பிடிப்போம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் குடத்துல இன்னைக்கு தண்ணி. ஏட்டி லட்டு, குடத்தை பார்த்ததும் எனக்கு சின்ன வயசுல நம்ம படிப்போம் தெரியுமா, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டுன்னு சொல்லு பாப்போம். என்ன பாட்டு டீ? எனக்கு ஞாபகம் இல்லையே. அதான் அந்த குட பாட்டு. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்துச்சான், அந்த பாட்டு. ஆமாண்ணே, 3 குடம் தண்ணி எடுத்து 3 பூ பூத்துச்சான், 4 குடம் தண்ணி எடுத்து 4 பூ பூத்துச்சான். இப்படி நம்ம பாடிக்கிட்டு இருந்தோம்னு வையேன், அங்க எல்லாவளும் தண்ணிய புடிச்சிட்டு போயிருவாளுவா. வா அப்படி பாடிக்கிட்டே வா, போய் குடத்தை போ வாட்டி சீக்கிரம். எதோட விட்ட? நான் 5 குடம் தண்ணி எடுத்து 5 பூ பூத்துச்சான், 6 குடம் தண்ணி எடுத்து 6 பூ பூத்துச்சான். அப்படிதான் 7 குடம் 8 குடம் 9 குடம் 10 குடம் சொல்லிக்கிட்டே போட்டி. ஏட்டி அங்க போய் பெரிய ஃபைட் ஹீட் ஆயிட்டுன்னு வையேன், நான் எகிரி எகிரி அடிப்பேன். கொஞ்சம் இனி கை காலெல்லாம் பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணுன்னு. என்னால இந்த தண்ணி பிடிக்கிற கொலையடி சண்டையில ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாது பாத்துக்கோ. நீ கவலைப்படாதடி,